Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Poco X7 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். Flipkart லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த X7 ஓட X7 Proவும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல கவர் பண்ணிக்கோம். பார்க்காத மேல கார்டு கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்க்க போது X7 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், அது போக போன வட்டம் லான்ச் பண்ண X6க்கு இந்த வட்டம் X7ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த போனை பொறுத்தளவு 3 கலர் வேரியன்ட்ல உங்களுக்கு 2 பேஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 22,000 கோட் பண்ணியிருக்காங்க. அது போக மீடியாடெக் டிமென்சிட்டில 7300 அல்ட்ரா சிப்செட், நல்ல ஒரு டிஸ்பிளே. சோ இது மாதிரி நிறைய ஸ்பெக்ஸோட இருந்தாலும் இந்த போன்ல என்ன நெகட்டிவ் இருக்கு, அது போக இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா, இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களை இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதாங்க Poco X7 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு பிளாக் அண்ட் yellow கலர் காம்பினேஷன் முன்னாடி Poco X7 மென்ஷன் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு yellow கலர் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், நல்ல ஒரு சூப்பரான சாஃப்ட் கேஸ் இமேஜ் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 45 சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Poco X7 இந்த மொபைல் பொறுத்தளவு Flipkart லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தளவு 3 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8/120GB வேரியன்ட் ஒரு 22,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் ஒரு 24,000 கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 பேஸ் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த Poco X7 பேக் சைடுல ஒரு சூப்பரான ஈக்குவல் லெதர் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த Pocoவோட கான்ட்ராஸ்ட் கலர் yellow அண்ட் black கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடுல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. சோ ரெகுலரா இந்த நம்ம ரெட்மி போன்ஸ்ல பார்க்க மாதிரி தான் இந்த வட்டமும் இந்த டிசைன்ல எடுத்து வந்திருக்காங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் உங்களுக்கு பேக் சைடுல Poco நல்ல பிராண்டிங்கா நல்ல பெருசா கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் தட் பேக் சைட்ல நல்ல கர்வியா, நல்ல கைக்கு அடக்கமா, கையில ஹோல்ட் பண்றதுக்கு சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 3D flexible டிஸ்பிளே வித் கார்னிங் கிளாஸ் விக்டர் 2 கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இங்க அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம்ல ஸ்பீக்கர் கிரில்லும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதோட வெயிட்னு பார்க்கும்போது 200 கிராமுக்கு மேல இருக்கு. திக்னஸ் பார்க்கும்போது 8mm கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Poco X7 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர் சப்போர்ட்டோட 120Hz refresh rate, HDR10+ with Dolby Vision support with 3000 nits brighter on a display ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. with Corning Gorilla Glass 2 production, 1.5K resolution, quad HD+ display, 3D curved display and display fingerprint sensor இந்த டிஸ்பிளே தரமா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து ஸ்மூத்னஸ்க்கு தாறுமாறா இருக்கு. அது போக எந்த ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்றதுக்கும் நல்ல கன்வென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். அது தவிர்த்து எந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கும் ஓகே, கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. அது போக இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் Poco X7 டிஸ்பிளேல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராமுக்கு மேல இருக்கு அண்ட் திக்னஸும் 8mm எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வித் 3S OS அப்கிரேட் அண்ட் 4S செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வித் Hyper OS 2 எடுத்து வந்திருக்காங்க. LPDDR4X ரேமும் UFS 2.2 சப்போர்ட்டும் IP68 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4 இருக்கு, NFC சப்போர்ட் இருக்கு, IR போர்ட் இருக்கு, வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட்,
சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் போக்கோ X7ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5110 ஆம்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 0 to 100 ரீச் ஆருக்கு 15 மினிட்ஸ் ஆகுது ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில். மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் ஒரு சாம்சங் சென்சார் OIS சப்போர்ட் வித் 1.5 அப்பச்சர் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8MP அல்ட்ராவைட் 2MP மேக்ரோ அண்ட் ஃப்ரண்ட்ல 20MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்டா பிரைமரி சென்சார்ல 4K 30 frames செகண்ட்ஸும் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 and 60 frames செகண்ட்ஸ் வித் EIS சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லைக்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களோட எடுத்து வந்திருக்காங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல. ஸோ இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. அதாவது டே லைட்டா இருக்கட்டும், இன்டோர்லயும் நல்லா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. அது போக இங்க ஹையஸ்டா நம்மளால 20x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம். அது போக அல்ட்ராவைட் ஷார்ட்ஸும் அருமையா வந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா 2MP மேக்ரோட முடிச்சிட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 20MP கேமரா இங்க நல்லாவே பிக் ஆகுதுன்னே சொல்லலாம். போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நல்லா வருது. அது போக செல்ஃபி கேமராவும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் டே லைட்டை பொறுத்தளவு. ஓவரால் இங்க வீடியோட ஃபுட்டேஜும் பொறுத்தளவு நல்லா இருக்கு. 4K 30 frames செகண்ட்ஸ்லயும் அண்ட் 1080 இங்க EIS ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால ஓரளவு சேக்கி இல்லாத இமேஜ் நம்மளால எடுத்துக்கிற முடியும் இந்த மொபைலை பொறுத்தளவு. அது போக இந்த மொபைலுமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு சில இந்த ஆப்ஜெக்ட் எரேஸ், ஒரு சில கரெக்ஷன்ஸ் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்மளால ஒரு சில இமேஜை வந்து கரெக்ட் பண்ற மாதிரியும் ஒரு ஆப்ஷன்ஸ் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. கேமரா பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டேஜ் இந்த போக்கோ X7ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு மீடியாடெக் டிமென்சிட்டில 7300 அல்ட்ராவோட ஒரு 4 ஆர்கிடெக்டோட எடுத்து வந்திருக்காங்க. 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே நல்ல கன்வேவா ஒரு நல்ல ஒரு சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் HyperOS 2னே சொல்லிக்கலாம். செம்ம ஆப்டிமைஸா இருக்கு, செம்ம ஃப்ளூயண்டடா இருக்கு. ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸ்ல இருந்து ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம ஃப்ளூயண்டடா, செம்ம கியூக் ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இங்க சிப்செட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல ஒரு பிஹேவியரோட இந்த போக்கோ X7ல சிப்செட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ X7 மொபைல் ஒரு அட்டகாசமான ஒரு கலர் வேரியண்டோட ஒரு நல்ல ஒரு அக்ரிஸான பிரைசிங்கோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த மொபைலோட பாசிட்டிவ் வைப்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே மிரட்டி விட்டுட்டாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். X6 கம்பேர் பண்ணும்போது X7ல டிஸ்பிளே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டோட இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ் எப்பயும் போல ரெட்மில அதாவது போக்கோ சேல் எப்படிலாம் இருக்குமோ அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி குறை கிடையாது, நல்ல டியூரேஷன் இருக்குன்னே சொல்லலாம். அது போக கேமராவோட சென்சார்ஸ் அண்ட் அதோட பிஹேவியரும் நல்லா இருக்கு. அண்ட் தட் இங்க சிப்செட்டும் அருமையா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இங்க நெகட்டிவ் வைப்னு பார்க்கும்போது இந்த மொபைலை பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம நோட் சீரிஸ் 13ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் ஒரு டிட்டோ போன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஆனா இங்க இன்னமும் ஆட்ஸ் வருது, அது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. நம்ம சர்வீஸ் சென்டர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஒரு நெகட்டிவ் வைபா இந்த போனுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த போன் பாத்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மதர் போர்டு இஷ்யூஸ் வருமா, உங்களுக்கு அந்த கிரீன் லைட் இஷ்யூஸ் எல்லாம் வருமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா யாரும் இது ஊர்ஜியமா சொல்ல முடியாது. என்னதே இருந்தாலும் இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட். ஸோ பை த வே இந்த பிராண்ட் மட்டும் கிடையாது, எந்த பிராண்டும் எப்படி எந்நேரம் எப்படி போகும்னா சொல்ல முடியாது. பை த வே இப்போதைக்கு இதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் இப்போ ஒரு கடைசியா ஒரு 1 இயரா எந்த ஒரு பஞ்சாயத்தும் ரெட்மி சைட்ல இருந்து வரலன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த போக்கோ X7 மொபைல், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.